இன்றைக்கி சிக்கன் கிரேவி வந்து நான் புட்டுக்கு தான் செய்ய போகிறேன். ரைஸ்க்கு சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. சரி புட்டு ரெசிபி செஞ்சு நம்ம சிக்கன் கிரேவி வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக கடுகு போட்டுக்கணும். எப்பயுமே சிக்கனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது சூடு கொஞ்சம் கம்மியாகும். அந்த வயிற்று வலியெல்லாம் கொஞ்சம் வராமல் இருக்கும். நல்லா டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வரமிளகா 3 சேர்த்திக்கணும். கருவேப்பிலை இருந்தாலும் கொஞ்சம், சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணுறது கொஞ்சம் நிறையாவே சேர்த்திக்கணும். நிறையாவே சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொடிசாக கட் பண்ணால் 2 தக்காளி. நிறைய பேர் தக்காளி ஸ்கிப் பண்ணிக்குவாங்க. தக்காளி போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே ஸ்டார்டிங்லேயே எண்ணெயில் போடாமல் இந்த மாதிரி தான் நான் செய்வேன். இஞ்சி பூண்டு கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் அரைச்சி போடும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி மசாலாலாம் போட தேவையில்லை. இதுவே நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுறணும். இந்த கிரேவி நல்லா அந்த எண்ணெயிலேயே வெந்து வரணும். வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சிக்கன் போடணும். அப்போ தான் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த தக்காளி ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். நல்லா மூடி வச்சு நம்ம வதக்கி விட்டும்போது நல்லா சீக்கிரமாகவே வந்துடும். எந்த சமைக்கிறதா இருந்தாலுமே நம்ம மூடி போட்டு செய்யும்போது கேஸும் நம்மளுக்கு மீதியாகவும் சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது சிக்கன் சேர்த்திக்கணும். நான் 1 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம 1.5 kg 2 கிலோ செய்யும்போது அதுக்கு தேவையான அளவு இதில் சேர்த்திருக்கிறதுலே ஒரு 10 கிராம் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கிட்டாலே போதும். மசாலா செலவு எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சதே தான். வெளியெல்லாமே எந்த செலவு தூளுமே வாங்கலை, நம்ம வீட்டில் அரைச்சிக்கிட்டோம். அதுவே தான் போட்டிருக்கேன். இது தேங்காய் உடைச்ச தண்ணி. இந்த தண்ணி ஊற்றி நாம் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இப்போ நான் அரைச்சி ஊற்றுறதுக்கு நான் கட் பண்ணேன். அதில் அந்த தண்ணி நான் எடுத்து வச்சுருப்பேன். எந்த சமையலுக்குமே நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், மற்ற அந்த காய்கறி செய்கிறதுக்காக இருக்கட்டும், வணங்குறதுக்கு அந்த தேங்காய் தண்ணி ஊற்றும்போது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா மூடி வச்சு சமைச்சாச்சு. வெந்துருச்சான்னு பார்த்தா லைட்டாக வெந்து வந்த பதத்தில் ஒரு அரை மூடி தேங்காய், அது கூட 4-5 முந்திரி பருப்பு வச்சு அரைச்சி அதை ஊற்றி நல்லா கிரேவி மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா கொஞ்சம் வெந்து வர நல்லா ஒயிட்டாக இருக்குது. அது வெந்து வரும்போது அந்த ஃப்ளேவரெல்லாம் இறங்கிடும். லாஸ்ட்டாக தான் கொத்தமல்லி தழை போடணும். நல்லா வெந்து வந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் புட்டு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு படி மாவு நான் எடுத்திருக்கேன்னா அந்த ஒரு படி மாவில் அந்த ஒரு படி அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே நல்லா ஊற வச்சிடணும். அதிலே உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு செய்யணும். நிறைய பேர் லைட்டாக தண்ணி தெளித்து அந்த மாதிரி செய்கிறாங்க. அது மாதிரி செய்யும்போது உதிரியாக வர்றதில்ல. நானே ஒரு டைம் ட்ரை பண்ணேன், அது மாதிரி வரலை. இந்த மாதிரி செய்யும்போது நல்லா கரெக்டாக அந்த ஒரு படியில் எடுத்துருக்குன்னா அந்த ஒரு படி ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி நல்லா ஊறும். எந்தளவுக்கு ஊறி வருதோ அந்தளவுக்கு மாவு நல்லா உதிரியாக வந்துச்சு. புட்டு செய்கிற பாத்திரத்திலே செய்யலைனாலுமே நம்ம இட்லி அவிக்கிற பாத்திரத்திலே அது மாதிரி டம்ளரில் போட்டு அந்த மாவு போட்டு அந்த அச்சு மாதிரி வச்சு நம்ம அது மாதிரியே அவிக்கலாம். அது மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு கத்தி வச்சு நல்லா இது பண்ணி விட்டுக்கணும். நான் கையில் பண்ணல, அதனால் நான் கத்தி வச்சு இது பண்ணல. கையில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் நான் காட்டுற மாதிரிங்க எவ்வளோ அழகாக நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. கட்டி இல்லாத மாதிரி ஃபுல்லாகவே நல்லா பிரித்து விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம புட்டு செய்யும்போது ரொம்ப உதிரியாக வரும். இல்லைனா ரொம்பவுமே கல் மாதிரி இருக்கும். இல்லைனா சிலதெல்லாம் வேகாது. இதுக்கு நான் கொலா புட்டு செய்கிறதுக்கு நான் அந்த பாத்திரம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா மேலே அந்த விசில் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வச்சுக்கணும். அதில் ஃபுல்லாக மேலே விசில் ஏர் வரும்போது நம்ம புட்டு மேக்கர் வச்சுருக்கோம். அதில் லைட்டாக புட்டு மாவு ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப அழுத்தி போடாமல் மேல் பதமாக அப்படியே தட்டி தான் போடணும். ரொம்ப அழுத்தி போட்டோம்னா இது வேகாது. இப்போ பார்த்திங்கன்னா அது வெந்தது நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த தேங்காய் உள்ளே போயிருக்கு. நல்லா சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்து வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான புட்டு ப்ளஸ் சிக்கன் கிரேவி ரெடி. செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ்க்கு பதிலாக நம்ம ரைஸே தான் சாப்பிட்ருக்கோம். ரைஸுக்கு பதிலாக இந்த மாதிரி புட்டு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க.